வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, இந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகளை நம்ம தெரிந்து கொள்ளும் போதே முழுவதுமாக சிகிச்சை பெற்று நலமடைந்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. புற்றுநோய் ஒரு தீவிரமான நோயின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் புற்றுநோயை அதன் ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் அதை குணப்படுத்த முடியும். சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு புற்றுநோய் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் சின்ன சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் நமக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா பயப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படின்றதை தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போய்ட்டதான். உங்களுடைய உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது ரொம்ப எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னா இது வந்து கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ எடை குறைப்பு நடவடிக்கை அப்படின்னா ஒரு 3 மாதங்கள்ல 6 மாதங்கள் வரைக்கும் கலோரிகள் குறைந்த அளவில் இருக்கக்கூடிய உணவுகள், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ஆரோக்கியமான வழிமுறை. அந்த மாதிரி நீங்கள் எந்த விதமான மெத்தட்ஸும் பண்ணாமல், எக்ஸசைஸும் பண்ணாமல் தானாக உங்களுடைய உடல் எடை குறைதான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுதான் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உடனே மருத்துவரை சந்தித்து அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைந்து கொள்ளுங்க. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட உங்களுக்கு வந்து கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே மருத்துவர் அணுக வேண்டியது நல்லதுங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா புற்றுநோய் அப்படின்றது கட்டிகள் மூலமாக தான் அந்த செல்கள் வந்து நம்மளுடைய உடம்புகளில் பெருக்க முடியும். ஸோ நம்மளுடைய உடம்புகளில் கட்டிகள், கொப்புளங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நாமளாவே ஒரு எண்ணத்துக்கு வந்து போகக்கூடாது. அந்த கட்டிகள் உடனே சரியாயிடும் அப்படின்னு மருத்துவரை அணுகாமல் இருக்கக்கூடாது. கட்டிகள், கொப்புளங்கள் போன்ற தோற்றம் உடலில் தென்படும் போது உடனே மருத்துவரை சந்திக்கணும். அவங்க தான் உங்களுக்கு வந்து குறிப்பிடுவாங்க அது உடலில் வெப்பம் காரணமாக எழுந்த கட்டி அல்லது வேறு ஏதாவது புற்றுநோய் தொற்று காரணமாக அந்த மாதிரி கட்டிகள் இருக்கா அப்படின்றத அவங்களே உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. நீங்களாகவே ஒரு எண்ணத்துக்கு வந்து போகக்கூடாது, மருத்துவரை சந்திக்காமல் இருக்கக்கூடாது. அது தவறு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க, இதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ நமக்கே இப்போ தோணும், அது எப்படி இருமல் இருந்தாலே அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருந்துருமா அப்படின்னு நீங்கள் சந்தேகிக்கலாம். இப்போ மார்பில் அதிகமாக உங்களுக்கு சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு 3 வாரங்களில் ஆரம்பித்த இருமல் வந்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருக்கு, மாத கணக்கில் அந்த இருமல் வந்து உங்களுக்கு இருக்கு, வறட்டு இருமலாக அது மாறிடுச்சு அப்படின்னா அதுதான் மோசமான ஒரு நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ தொடர்ந்து இருமுறது, சளியுடன் கூடிய ரத்தம் வந்து இருமும் போது வெளியேறுவது மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் உங்களுக்கு வந்து இருமும் போது ஏற்படுறது, இது மாதிரி அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இருமல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்வது நல்லது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கவனிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய சருமத்தில் வந்து ஒரு புதிய மச்சம் அல்லது புதிய மரு தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது அல்லது அளவு வந்து அதிகரிக்கிறது, அதாவது கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. நீங்களாகவே ஒரு எண்ணத்துக்கு போகக்கூடாது. நீங்கள் ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுகுவது இன்னமும் உங்களுக்கு வந்து சிறந்தது. ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அவங்க உங்களுக்கு வந்து குறிப்பிடுவாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் வந்து சாதாரண தோல் சார்ந்த பிரச்சனை, அந்த ஸ்கின் டிசீஸ்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியா அல்லது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக அது இருக்கு அப்படின்றது அவங்களே உங்களுக்கு வந்து குறிப்பிடுவாங்க. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட உங்களுக்கு வந்து இருக்கலாங்க. மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு போறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையுமே புறக்கணிக்க கூடாது. இது சிறுநீரக புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகுல வலி போன்றவை எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அப்போ குடல் புற்றுநோய் அல்லது சிறுநீரக புற்றுநோய் அல்லது குறிப்பாக பார்த்தீங்கன்னா புரோஸ்டேட் புற்றுநோய்
இந்த மாதிரி 3 புற்றுநோய்களுமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா கழிவு நீக்க மண்டல வேலை வந்து மிகச்சிறப்பாக நடக்கல அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ சிறுநீரில் ஏதோ பிரச்சனை இருக்குது, குடல்களில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம். அதை நீங்கள் சரி செய்து கொள்வது நல்லது. இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ், நமக்கு வந்து சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் அப்படின்றது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டேஜ் தான். ஆனால் நீங்கள் உடனே பயப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லை. என்ன செய்யணும் அப்படின்னா விரைவாக பதட்டப்படாமல் உங்களுடைய மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்வது நல்லது. உடல் வலி உங்களுக்கு வந்து கடுமையாக இருக்க பாருங்க, அப்படி இருந்தால் அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வந்து வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். புற்றுநோயினுடைய ஆராய்ச்சிகளின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால தான் இந்த மாதிரி அதிகமான வலியை அது வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓய்வு அப்படின்றது ஓரளவு இந்த உடல் வலிக்கு பயனளித்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஓய்வு வந்து உங்களுக்கு பலன் அளிக்காது. உங்களுக்கு உடல் வலி கடுமையாக இருந்துகிட்டே இருக்கும். அது அதிகரிக்க அதிகரிக்க உடல் சோர்வு ஏற்படும், மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, அப்புறம் வந்து எதுலையுமே கவனம் செலுத்த முடியாத கூட நிலை கூட உங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறி தான். நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது உடனே மருத்துவரை நீங்கள் சரி செய்து கொள்வது நல்லது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வு உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாமதிக்காமல் உடனே மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்வது நல்லது. உணவை விளங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உணவு உண்ணும் போது உங்களுக்கு வலி ஏற்படுறது அல்லது அதையும் மீறி உணவை நீங்கள் விழுங்குறதுக்கே சிரமப்படுறது, அப்பயும் மீறி நீங்கள் உணவை விழுங்கினாலுமே உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இது எல்லாமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய ஆரம்பகட்ட அறிகுறிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவரை உடனே அணுகி அதை சரி செய்து கொள்வது நல்லது. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து உங்களுக்கு பாதிக்கும். அதனால தான் இரவில் அதிகமாக வியர்க்கக்கூடிய இந்த பிரச்சனையுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா உடனே பயப்படக்கூடாதுங்க. ஏன்னா இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது எல்லாமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது. அதுக்கான சரியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணுங்க. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படின்னு மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் புற்றுநோயில இப்போ ஏராளமான வகைகள் இருக்குது. குறிப்பாக தோல், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீரகம், நுரையீரல், வாய், கல்லீரல், கர்ப்பப்பை வாய், கர்ப்பப்பை புற்றுநோய்னு பல வகைகள் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான சில குறிப்பிட்ட அறிகுறிகளும் இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா இதெல்லாமே ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுவான அறிகுறிகள். ஸோ இந்த அறிகுறிகள் தென்படும் போதே அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்க, நலமாக வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.